அன்பான உறவுகளே, சுசின் தமிழ் விளாக்ஸுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி கேரளாவில் எப்படி ரசம் வைப்பாங்க, நம்ம ஊருக்கும் கேரளாவில் எப்படி ரசம் வைப்பாங்கன்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சட்டியை காய வச்சு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அது கூட கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பட்டை மிளகா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு நான் ஒரு 6 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுக்கக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ரசத்துக்கு நம்ம ஊரில் தட்டுவோம்ல, ஜீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, அதுவும் தட்டி வச்சுருக்கேன். அதுவும் அது கூட சேர்க்கணும். சேர்த்து நல்லா பச்சை வாசனை வதக்கிக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தக்காளி தான், உங்களுக்கு எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரசத்துக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி அதுவும் சேர்த்துட்டு அது கூட தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, வெறும் வரமிளகா பொடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகவும் வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றுங்க. நம்ம எலுமிச்சை சைஸில் புளி ஊற வச்சு தண்ணியை கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த தக்காளி, இந்த பட்டை மிளகாய் எல்லாத்தையும் கையில் நல்லா அப்படியே கையில் நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிறிய காயம், இது கட்டை, உங்களுக்கு பொடி இருந்தால் பொடி போட்டுக்கோங்க. நான் கட்டை காயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். ரசம் கொதிக்காமலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஊரில் கொதிக்க விட மாட்டோம், இங்கே கொதிக்க வைப்பாங்க. நல்லா கொதித்த உடனே அதுக்கப்புறம் மல்லி இலை தூவி எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான ரசம் ரெடியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.